குழந்தைங்களுக்கு எப்படி உணவு கொடுக்கறது அப்படின்றது இன்றைய காலகட்டத்துல ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே கூகுளை பார்த்து செல்ஃபா ஏதாவது ஒரு ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காய்கறியா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், இப்போ வர எல்லாத்துலயுமே பூச்சிக்கொல்லி மிக்ஸ் ஆகுறதுனால நம்மளோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ல நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. ஹைபிரிட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், பெஸ்டிசைட்ஸ் நம்ம இன்டேக் பண்றோம், ஆர்கானிக் சாப்பிட்றதுக்கு பதிலாக டாக்ஸிக்ஸ் சாப்பிட்றோம். ஓகே, இப்போ குழந்தைக்கு தாய்ப்பால் எத்தனை மாதம் இல்லை எத்தனை வருடம் வரைக்கும் கொடுக்கணும்? 2 வருஷம் வரைக்கும் தாராளமா கொடுக்கலாம். ஆனா 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். பிஸ்கெட் அப்ப அதிகமா எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த செரிமான கோளாறு, வயிறு பிரச்சனைகள் நிறைய வரும். கட்ல ப்ளோட்டிங் வரும். ப்ளோட்டிங் வரதுனால என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப அதிகமா டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜய் டீனா. இன்றைய நேர்காணல நம்ம கூட டயட்டீஷியன் போஷியா காயத்ரி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு எப்படி உணவு கொடுக்கறது அப்படின்றது இன்றைய காலகட்டத்துல ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த காலத்துல நம்ம வளர்ந்ததா இருக்கட்டும், நம்மளோட அப்பா அம்மா எல்லாம் வளர்ந்ததா இருக்கட்டும், நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டா கொடுத்து வளர்த்தனாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கூகுளை பார்த்து செல்ஃபா ஏதாவது ஒரு ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? அது அறிவியல் ரீதியாக பார்க்கணுன்னா அவங்கவுங்க குழந்தைகள் நல்லதான் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு நம்ம சொல்ல முடியாது. பட் என்ன அப்படின்னா மரபணு மாற்றங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. காய்கறியாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், இப்போ வர எல்லாத்துலேயுமே பூச்சிக்கொல்லி மிக்ஸ் ஆகுறதுனால நம்மளோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரில் நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ கூகுளில் கொடுக்குறது, சாட்ஜிபிடியில் கொடுக்குறது எல்லாமே எல்லாருக்கும் செட் ஆகிடாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு மைட்டோகாண்ட்ரியா லெவல் எப்படி இருக்குது, எனர்ஜி பேலன்சிங் எப்படி இருக்குது, அவங்களோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்ஸில் என்ன மாதிரியான லெவலில் மாறுது அப்படின்றத ஒரு டாக்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஃபீல் அப் பெட்டரா இருக்கும். அதுதான் சாட்ஜிபிடிக்கும் டாக்டர் படிக்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசமே முதல்ல. 2வது விஷயம் என்னன்னா, நிறைய விஷயத்த கொடுக்கலாம் அப்படின்னுட்டு டிசைட் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னா, ஒரு 2 இயர்ஸ் பேபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பால் எவ்வளவு தூரத்துக்கு கொடுக்கலாம். நிறைய பேர் இப்போ எல்லாருமே சொல்றது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ். நாங்கள் சோயா மில்க் தான் எடுத்துக்குவோம். எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. பட் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்ன்றதை எப்படி நீங்கள் காலங்காலமாக இந்தியாவில் ஒயிட் ரெவால்வேஷன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஒரு அம்மா இல்லை அப்படின்னா முதல்ல பிறந்த குழந்தைக்கு அடுத்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா பசுமாட்டு பால் தான் கொடுத்து பழக்கிருப்போம். அதுதான் நம்மளோட பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அது எப்படி திடீர்னு வர நமக்கு இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு இன்டாலரன்சி ஆகும்? டைல்யூஷன் தான் அங்கே முக்கியம். அதுவே நம்ம சரியாக புரிஞ்சுக்க மாட்டோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்லலை. பட் யாராவது ஒரு டாக்டர் ஜஸ்ட் கன்சல்ட்டாவது பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. ஹைபிரிட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், பெஸ்டிசைட்ஸ் நம்ம இன்டேக் பண்ணுறோம், ஆர்கானிக் சாப்பிட்றதுக்கு பதிலாக டாக்ஸிக்ஸ் சாப்பிட்றோம், எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நீங்கள் இன்னும் ஆர்கானிக்காக இருக்கணும்னு நினைக்கும் பட்சத்தில் எப்படி சாப்பிட்றதுன்ற ஒரு கன்சல்டன்சி எடுத்துக்கிறதுன்றது பெஸ்ட் ஆப்ஷன். சாட்ஜிபிடியும் கூகுளும் கீழே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துரும், ஏ இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங் ஹேப்பன் இன் யுவர் பாடி அப்படின்ற மாதிரி. எதுக்கு அது? ஓகே, இப்போ குழந்தைக்கு தாய்ப்பால் எத்தனை மாதம் இல்லை எத்தனை வருடம் வரைக்கும் கொடுக்கணும்? 2 வருஷம் வரைக்கும் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் 6 மாதத்துக்கு தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும், வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த 6 மாத காலமும் தாய்மார்கள் என்னெல்லாம் சாப்பிட முடியுதோ அது எல்லாமே சாப்பிடணும். எனக்கு இது பிடிக்கலன்னு ஒதுக்கக்கூடாது. நம்ம எந்த கீரையை சாப்பிட்றோம், எந்த பழ வகையை சாப்பிட்றோம், எந்த மாதிரியான உணவு வகையை சாப்பிட்டு நம்ம எப்படி கொடுக்குறோமோ அத்தனையுமே குழந்தைக்கு சேரும். அந்த 6 மாசத்துல நம்ம எல்லா விதமான விஷயத்தையுமே எடுத்துக்கிறது நல்லது. கீரை, பழ வகை, பச்சை காய்கறிகள் எல்லாமே சாப்பிடணும். டயத்துக்கு சாப்பிட்டா நம்ம அதை ஃபீட் பண்ணணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்குன்னு வரும்போது 2 வயசுக்குள்ளார எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் பண்ணியோ இல்லை அதை சரிவரையான கலவையாக மிக்ஸ் பண்ணியோ
கொடுத்தாகணும். அந்த 2 வயசில் கொடுத்து பழக்கிறது மட்டும்தான் அடுத்து இருக்க 40 ஆண்டு காலமோ 60 ஆண்டு காலமோ இல்லை 100 ஆண்டு காலம் வாழணும்னு நினச்சாலும் குழந்தைங்க அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த 2 வயசுக்குள்ளே இது நல்லது இல்லை, இது வேண்டாம், இது வேண்டான்னு சொல்லி விதைக்கிறத விட அது எப்படி சாப்பிட வைக்கிறதுன்றதை நம்ம யோசிச்சு செய்யறது பெட்டர் ஆப்ஷன். நிறைய குழந்தைங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு சாப்பாடே வாயில வைக்க மாட்டேங்குது, துப்பிடுவாங்க. ஈவன் ஒரு 3-4 வயசு குழந்தை கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல என் குழந்தைக்கு வந்து பூஸ்ட் கொடுத்து பழக்கம் இல்ல என் குழந்தைங்களுக்கு வந்து எந்த விதமான டிண்டு அதாவது ஃபிளேவர்டு மில்க் கொடுத்து பழக்கம் இல்ல, என் குழந்தை வந்து சாப்பாடு சாப்பிட மாட்டான், அவன் இந்த மாதிரி தான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸே வந்து பேபிஸை கேட்டகரைஸ் பண்றாங்க. ஸோ எல்லா உணவுமே ஒரு குழந்தை சாப்பிட்டு பழகிறதுக்கு எந்த ஸ்டேஜ்ல இருந்து அதுங்களுக்கு அதை பழக்கணும்? 6 மாசத்துல இருந்து முதல் சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்கிறாங்களே, அதுல இருந்து ஒவ்வொன்னா ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். 9 மாச குழந்தைக்கு தாராளமா புரோட்டீன்ல எக்கு, ஒயிட் அண்ட் பிளாக், எல்லோவை தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் எல்லோவை மட்டும் கொடுப்பாங்க, ஒயிட் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரோட்டீன் மால்நியூட்ரிஷஸ் அங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ப்ரோட்டீன் மால்நியூட்ரிஷஸ் இருக்கும் பட்சத்தில் சில உணவு வந்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் வந்து நமக்கு பிடிக்காமல் போயிடுது. எல்லா இடத்துலையுமே முதல்ல முட்டை தான் குழந்தைக்கு கொடுக்க சொல்லுவாங்க, மஞ்சக்கரு கொடுத்து பழக்க சொல்லுவாங்க, அடுத்து தான் வெள்ளைக்கு போவாங்க. ஏன்னா கொஞ்சம் அது ஹார்டியாக சாஃப்ட் அண்ட் ப்ளஃபியாக இருக்கிற ஒரு அந்த சப்ஸ்டன்ஸுன்றதுனால. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸ் தான் வந்து தான் குழந்தைக்கு இதுதான் பிடிக்கும் இதுதான் பிடிக்காதுன்ற க்ரைட்டீரியாவும் செட் பண்ணிடுறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கிடையாது, பேரண்ட்ஸ் தான் மாறணும். இப்போ பேபிஸ்க்கெல்லாம் வந்துட்டு நான்வெஜ் எந்த ஸ்டேஜ்லேருந்து கொடுக்கணும்? பேபிஸ்க்கு 8 மந்த்லேருந்து தாராளமாக வந்து ப்ரோட்டீனில் இருக்க சிக்கன் பீஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு ஜஸ்ட் வேக வச்சு அதோட லைட்டாக டர்மரிக், பெப்பர் வித் கியூமின் அண்ட் அஜ்வன்ஸ் போட்டு லைட்டாக எல்லாம் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை, ஒரு 3 பெப்பர், ஒரு 5 கியூமின், கொஞ்சம் ஒரு 2-3 அஜ்வன் போட்டு அப்படியே நல்லா வேக வச்சு எடுத்து அதை நம்ம பிளெண்ட் பண்ணி கொடுக்கலாம். செமி பிளெண்ட் பண்ணி கொடுக்கணும், ரொம்ப பிளெண்ட் பண்ணி கொடுத்து பழக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சிவ்விங் அப்படின்றத மறந்துடுவாங்க. சிவ்விங் தான் ரொம்ப மஸ்டான விஷயம். அதை குழந்தைங்க கிட்ட கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஃப் பிளெண்ட் பண்ணி கொடுக்குறது தான் நல்ல விஷயம். 9 மந்த்ஸ்லேருந்து அதையும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். 10 மந்த்ஸ் வரும்போது மொத்தமாகவே பிசைஞ்சு நம்மளால் எந்த அளவுக்கு பிசைய முடியுதோ நம்ம எப்படி இன்டேக் பண்ணுறோமோ அதே மாதிரி கொடுக்கணும். லிவர் கொடுக்கலாம், சிக்கன் லிவராக இருக்கட்டும், மட்டன் லிவராக இருக்கட்டும், வேக வச்சு கொடுக்கலாம். சூப் கொடுக்கலாம். ஒரு 11 மந்த்ஸ் இருக்கும்போது ப்ரான் சேர்த்திக்கலாம். ஃபிஷ் எல்லாம் தாராளமாக 8 மந்த்ஸ்லேருந்து தாராளமாக கொடுக்கலாம். ஓகே, எப்படி அதை கொடுக்கணும்? இப்போ பாயில் பண்ணி கொடுக்கணுமா இல்லை எப்படி? அது பாயில் பண்ணி தான் கொடுக்கணும். வாட்டர் பாயில் பண்ணியும் கொடுக்கலாம், ஸ்ட்ரீம் பாயில் பண்ணியும் கொடுக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடே குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகணும் அப்படின்வாங்க. அந்த உப்பு, புளி, காரம் எல்லாம் அது எந்த ஸ்டேஜ்ல இருந்து பழக்கணும்? குறைஞ்சது 10 மாசத்துக்கு அப்புறம் தான் பழக்கணும். 10 மாசத்துக்கு அப்புறமா கூட உப்பு அப்படின்றது டேஸ்ட்டுக்குன்றது இல்லை, இன்னொரு டேஸ்ட்டை காட்டுறதுக்காக மட்டும்தான் இருக்கணும். ரொம்ப திட்டமாக எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஸோ டேஸ்ட்டுக்கு அப்படின்றப்போ அவங்களுக்கு ஜஸ்ட் பிஞ்சுன்றது எனஃப். ஓகே, இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிங்க, நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன உணவு சாப்பிட்றாங்க, கேழ்வரகு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இந்த சத்து மாவு கஞ்சியெல்லாம் கொடுப்பாங்க. பசங்களாம் நல்லா புஷ்டியாக நல்லா இருக்குங்க, புரியுதுங்களா? ஆனால் இப்போ இருக்க பசங்க வந்து இந்த டிண்டு மில்க் குடிக்கிறது, அதுவே 1000 ரூபாய்க்குலாம் கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஹைஃபை மில்க் தான் பேபிஸ் குடிக்கிறாங்க. அப்படியும் வந்து ஏன் பசங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது? ஏன்னா அது டிண்டு மில்க், ப்ரிசர்வேட்டிவ் போட்டுறாங்க. ப்ரிசர்வேட்டிவ் போட்ட எந்த ஒரு விஷயமே நல்லது கிடையாது. குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா வீட்டில் உங்களால் முடிஞ்சால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வெளியில் இருந்து ஷெல் லைஃப் போடுற எல்லாமே ஒரு விதமான டாக்ஸிக் தான், ஒரு விதமான மால் நியூட்ரிஷன் தான். அதில் ஃபுல் நியூட்ரிஷன் வராது, ஃபுல் மினரல்ஸ் வரவே வராது. ஒரு விஷயத்த நம்ம அப்படியே இன்டேக் பண்ணும்போது இருக்கிற எக்ஸசிட்டி இன்னொரு விஷயமா கன்வெர்ட் ஆகும்போது இருக்கவே இருக்காது. அது யாராக வேணாலும் இருக்கலாம், இதுதான் உண்மை. ஒரு கேரட்டை நீங்கள் இன்டேக் பண்ணுறீங்க, ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கேரட் ஜஸ்ட் ஒரு 25 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை 4 to 10 ஸ்லைஸாக கட் பண்ணுங்க. அதை நீங்கள் இன்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான 18 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அதாவது பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் இன்டேக் ஆகிடுது. ஆனால் அதையே நீங்கள் வேக வச்சு இன்னும் சில கலவைகளோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் குறையும். அதவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆக்கி திரும்ப அதை ஹீட் பண்ணி திரும்ப அதை வந்து பவுடர் ஆக்கி வரும்போது என்ன ஆகும்? 2 கிராமா குறைங்கல்ல, 16 கிராம்ன்றது 14, 12, 10. இப்போ இன்டேக் பண்ணுறப்போ அது இன்னொரு விஷயமா நம்ம இன்டேக் பண்ணுவோம். அதை மட்டும்தான் இன்டேக் பண்ணுவோமா? வேற ஏதாவது கூட சேர்த்திக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்கெட் சாப்பிடுவாங்க, என்ன ஆகும்? உள்ள போயிட்டு கரெக்டான ப்ரோட்டீன் போயிருக்குமா? கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க நான் கரெக்டான ப்ரோட்டீன் சாப்பிட்டேன் மேம்.
எது இன்டேக் பண்ணுறோம், எப்படி இன்டேக் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் கேப் கொடுக்குறோம், இன்டேக் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வாட்டர் குடிக்கிறோம். நம்ம இன்டேக் பண்ண அந்த பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் நம்ம பாடியில் சர்க்குலேட் ஆகுறதுக்கு முக்கியமான விஷயம் வாட்டர். அதை நம்ம எந்த தூரத்துக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்றது முக்கியமான விஷயம். அதையும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். பிளான்ட் ப்ரோட்டீன் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அது கொடுக்கும்? பிளான்ட் ப்ரோட்டீன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸில் ரொம்ப முக்கியமான B9, B12, ஃபோல்டேட், அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு வந்து ஃபோல்டேட் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 40 மில்லிகிராம் வந்து அவங்களோட பாடியில் இன்டேக்கிங் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த B9 அண்ட் B12 அப்படின்றது பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீனில் நிறையவே இருக்குது. இன்னொன்று, இப்போ பிஸ்கெட், நான் சொல்றது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் இந்த தவறை பண்ணி நான் பார்க்குறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க ரொம்ப நேரம் பசியில் கத்தாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பிஸ்கெட்டை நல்லா தண்ணியில் கரைச்சோ இல்லை பாலில் குறைச்சோ ஊட்டி விட்டுருவாங்க. அது ரொம்ப ஹெவியாக சாப்பிட சாப்பிட வயிறில் மாந்தமாயிடாதா? ஆமாம், டெஃபினட்டாக ஆகும். அது இப்போ அவங்களுக்கு ரிஃப்ளெக்டட் தெரியாது. பட் அவங்களோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், அதாவது அவங்களுடைய லைஃப் டர்னிங் பாயிண்ட், அதாவது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களுக்குன்னு சில கமிட்மெண்ட்ரி வரும் இல்லையா, அப்போ தான் அது ரிஃப்ளெக்ஷன் காட்டும். என்ன பிரச்சனை? பெண் பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் லோயர் அப்டோமென்ல வந்து சில ஃபேட்டிசம், அதாவது இந்த மைதாவால் உருவாகிற சில ஃபேட்டிசம் கரையவே கிடையாது. அந்த இடத்துல போய் தான் ஸ்டாக்னேட் ஆகும், அதுவும் இந்த லோயர் அப்டோமென்ல. ஸோ லோயர் அப்டோமினல் ஸ்டாக்னன்ட் என்ன ஆகும், நமக்கு பாடி வந்து கீழே லோயர் இதை வந்து வெயிட் அதிகப்படுத்தி காட்டும். ஸோ அதனால நம்மளுடைய உள் உறுப்புகளை பற்றின புரிதல் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட பாடி லாங்குவேஜை நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். எப்போ அப்படின்னா எது எது கரெக்டாக அதது சைஸில் அதது மாதிரியே இருக்கும் பட்சத்தில். பட் நம்ம எப்போ இன்டேக் பண்ணுறது, சில இடத்துல போய் எங்கெங்கேயாவது ஃபேட்டி சப்ஸ்டன்ஸாக இருக்கும்போது அதுக்கு பிறகு அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில உறுப்புகளை பற்றின புரிதல் நமக்கு இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு கன்ஃபியூஷன், ஆண்கள் எல்லாருக்குமே தொப்பை அதிகமாக இருக்குமே? அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டெஸ்டிமோனியல்ஸ் கம்மியாக தானே இருக்குது. எத்தனை பேருக்கு தொப்பை இருந்து நான் எனக்கு வந்து டெஸ்டிமோனியல்ஸ் கரெக்டாக தான் இருக்குது, இந்த லெவல் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ பிஸ்கெட் அப்போ அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த செரிமான கோளாறு, வயிறு பிரச்சனைகள் நிறைய வரும். கண்டிப்பாக கட் இஷ்யூஸ் வரும். என்னென்ன ப்ராப்ளம் வரும்? கட்டில் ப்ளோட்டிங் வரும். ப்ளோட்டிங் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக வந்து டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகுது. மைதா எல்லாருமே வந்து ரொம்ப வந்து அது வந்து ஹோல் கிரெயின்லேருந்து ரீஃபைண்டாக பண்ணுறாங்க. அது ரீஃபைண்டு தான். ஒரு விஷயத்த 3வது தலைமுறையை மாற்றி வரதான் மைதா, அதோடைய ஹைராக்கி பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இட்ஸ் என்டையர்லி வேஸ்ட். இப்போ இன்னொன்று, சில குழந்தைங்க தாய்ப்பால் குடிக்கிறத மறக்கவே மறக்காதுங்க. ஸோ அதை வந்து எப்படி மேம் மறக்கடிக்கிறது? அதுக்கு நம்ம முன்னோர்கள் நிறைய வழி வச்சுருக்காங்க. வேப்ப எண்ணெய் தடவுறது, வேப்பங்காய் கொடுக்கறது, இன்னொரு பாலை மாற்றங்கள் இது பண்ணுறது. இல்லை அப்படின்னா ஒரு கொஞ்சம் புரித மாதிரி குழந்தைங்க நம்ம சொன்னால் சொல் பேச்சு கேட்குற மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இன்னொன்று, இப்போ பேபிஸ் வந்து நிறைய நான் பார்த்துட்டு இருக்கிறது, ஃபுட்டுக்கு வந்து அடாப்டே ஆக மாட்டாங்க, எது கொடுத்தாலும் துப்புறது. ஆனால் இந்த பேக்கெட் சிப்ஸ் ஐட்டமு ஒரு சில விஷயத்துக்குலாம் ரொம்ப ஃபேசினேட் ஆகிறாங்க இல்லையா? இப்போ பசங்களை ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கறதுன்றது வந்து இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபோனை கொடுத்து சாப்பாடை ஊட்டுறாங்க. எப்படி தான் இதுக்கு என்னதான் ஒரு தீர்வு? பேரண்ட்ஸ் தான் மேம் மாறணும். பேரண்டிங்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப பெரிய தப்பு. வரம் வந்து கிடைக்காதவன் வந்து வரம் வேணும் வேணும்னு திரிறதும், வரம் கிடைச்சவன் அதை சரியாக பயன்படுத்திக்காததும் தான் இப்போ இருக்க ரீசன்ஸியாக பார்த்துட்ருக்கோம். முக்கியமான விஷயம், நானுமே ஒரு 11 மாதம் குழந்தை வீட்டில் வச்சுருக்கேன். அவளுக்கு டிவி இப்போ வரைக்கும் நாங்கள் அலோட் பண்ணுறது கிடையாது. நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும். எங்கள் வீட்டில் ஃபோனுன்றது வீட்டுக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகும்போதே பேக் பண்ணி உள்ளே போட்டுடுறது. வி நெவர் யூஸ்ட். கதை பேசுவோம், நாங்கள் என்னென்ன பார்த்தோன்றதை பேசுவோம், அவகிட்ட பேசுவோம் உட்காந்து. 2 பேரையும் நல்லா பார்ப்பா, நல்லா அப்சர்வ் பண்ணுவாள். நாங்கள் உட்காந்து சாப்பிடும்போது அழகாக சமத்தா உட்காந்து சாப்பிடணும் அப்படின்ற பழக்கத்தை நம்ம என்ன காட்டுறோமோ அதை தான் குழந்தைங்க பார்த்து வளருவாங்க. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நம்ம அந்த சாப்பாட்டு விஷயத்தெல்லாம் ஒதுக்குறோம், நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கிற விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்களும் அதை தான் தேடுவாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்மளாம் வாங்கி விஷத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் குழந்தை அதை தான் வேணும்னு கேட்குதுன்னு சொல்கிறது அவங்க ஏமாற்றிக்கிறது. குழந்தை ஏமாத்தலை, அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. ஃபோன் கொடுக்காதீங்க, குழந்தைங்க கிட்ட பேசுங்க. அவங்களாலே ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. அவ்வளோ அடிக்ஷன் ஆயிட்டாங்க. இன்ஸ்டா பார்க்காம இருக்கவே முடியாது. குழந்தைக்கு சோறு ஊட்டுறது நேரத்துக்கு ஏதாவது ஒன்று பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் என்ன டெடிகேட் பண்ணுறீங்க குழந்தைக்கு? அதை விட ஒரு கொடுமை, சீரியலை போட்டு விட்டு சீரியலை பார்த்துக்கிட்டே குழந்தைக்கு ஊட்டுறாங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது. ஆக்சுவலாக பசங்களும் அந்த சீரியலெல்லாம் பார்த்து வளருமா? அப்போது சீரியல் எல்லாம் பார்த்து வளருமா அப்படின்னா எனக்கு அதை பற்றின
புரிதலான அந்த ஒரு விஷயம் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் நான் சைக்காலஜிக்கலாக சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அதில் நடக்கிற பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அவங்களோட பிரெயின் என்ன மாதிரியான பெர்செப்ஷனில் எடுத்துக்குதோ அதை பொறுத்து தான் அவங்க ஃப்யூச்சர் வந்து தீர்மானிக்கப்படுது. ஒருவேளை அது அவங்க நெகட்டிவாக எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நடக்கிற மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க லைஃப் டைமில் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க அதை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ரன்னிங் ஆஃப் கான்சிக்வன்ஸுன்றது என்றைக்குமே லைஃப்பில் நல்ல ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா என்றைக்கா இருந்தாலும் அந்த கான்சிக்வன்ஸ் அவங்க என்ன தான் பண்ணி ஆகணும், ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். எவ்வளோ நாளைக்கு ஓடுவாங்க? அது அவங்களே ஏமாற்றிக்கிற மாதிரி தானே. இந்த மாதிரி நிறைய தப்பான பழக்கம் சீரியல்ஸில் வருது எல்லாத்துலேயுமே. ஒன்றுமே இல்லை, இப்போது நான் இருக்கிற ஏரியாவில் தான் அந்த ஷூட்ஸ் நிறைய போகும், நான் பார்ப்பேன். எனக்கு என்னமோ அது எதுவுமே டிஃப்ரெண்ட் இருக்காது. எல்லோரும் வராங்க, மேக்கப் போடுறாங்க, பண்ணுறாங்க, அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. இதை பார்க்கறதுனால இவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் இன்டெப்த்தாக போனால் அது வேலைக்காகாது. ஆனால் சீரியல் பார்க்கறதுனால நிறைய பேட் இம்பாக்ட்ஸ் வரும் மேம். ஃபியூச்சர்ல டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எல்லாமே டெவலப் ஆகும். ஒரு பேபியை ஹெல்த்தியான ஒரு மைண்ட் செட்டில் கொண்டுட்டு வரணும்னா எப்படி? உட்காந்து நீங்கள் குழந்தையோட பேசுங்க மேம். பி பேஷன்ஸ் அண்ட் காம். நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். அமைதியாக உட்காந்து அவள் பேசுவா, நம்ம கேட்கணும். அவள் பேசுகிற மொழி நமக்கு புரியணும் அப்படின்னா நமக்கு பொறுமை இருக்கணும். என் குழந்தை பேசுவா, இதுக்கு தான் சொல்கிறியா அம்மா அப்படின்னா ஆமாம். டைமிங்கில் ரைமிங் அடிக்கிறதுன்றது என் பொண்ணை வச்சு தான் கற்றுக்கணும். அழகாக நாங்கள் எதாவது பேசிகிட்டு இருக்கும்போது அப்படின்னும், நாங்கள் 2 பேரும் இப்படி பார்த்தோன்னே அப்படி ஒரு சிரிப்பாங்க. அவங்களுக்கு கூட நம்ம அவங்களும் ஒருத்தர் பார்ட் ஆஃப் த ஃபேமிலின்றப்போ அவங்க கூட உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னாலுமே அவங்க நமக்கு குழந்தைகிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. காலையில் எந்திரிச்ச உடனே என்னோட மதரின்லாக்கு வந்து அந்த சுப்ரபாரதம் கேட்குறது ரொம்ப இது கரெக்டாக வந்து உட்காந்துரும். காலையில் எழுப்பினோடனே வந்து அந்த பால் புட்டி வச்சுட்டு அந்த சுப்ரபாரத்தை அமைதியாக பார்த்துக்கிட்டே இருப்பாள். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மெடிக்ஷன். அதை பார்த்துட்டே கண்ணை மூடிடுவாங்க, தூங்கிடுவாங்க, திரும்ப எந்திப்பாங்க. எந்திரிச்ச உடனே காலையில் நானும் அவரும் என்ன பண்ண போகிறோன்றத லிஸ்ட்டை அந்த ஐட்டினரி ஆஃப் அஜெண்டாவை எங்கள் பொண்ணுக்கிட்ட ஒப்பிப்போம். அவள் எல்லாத்துக்கும் கேட்டுட்டு டாவ் அப்படின்னும். ஓகே, அவளுக்கு புரிஞ்சிருச்சு, நாங்கள் அப்படி தான் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம குழந்தைங்களோட நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 13 இயர்ஸில் இருந்த பையன் PhD இன் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியை அந்த குழந்தைக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. திணிக்கலை, திணிப்பு இல்லாது அவங்க புரிய வைக்க ட்ரை பண்ணனால மட்டும்தான் மாஸ்டர் ஆக முடிஞ்சு. திணிச்சிருந்தாங்கன்னா மாஸ்டர் ஆக முடியாது. நம்மளோட ஜாப் என்னவா வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்றத பொறுத்து தான் இருக்குது நம்ம குழந்தைக்கு என்ன புரியும், நம்ம குழந்தைங்க அதில் என்னவா வராங்கன்றது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பேபி கேர் பற்றி சொன்னீங்க. ஸோ வரப்போகிற பதிவுகளில் நம்ம இன்னும் நிறைய டீட்டெயில்டாக பேசலாம். நன்றி.